அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் எப்படிப்பட்டதாக அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய சேனலில் இப்படியான ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி இந்த வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது, குறிப்பாக கிரக பயிற்சிகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடத்தில் நிறைய பயிற்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி முக்கியமானது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிவராசிக்காரங்க எப்போதுமே ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அவர்களுடைய வாய் சொல்லால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு தீர்மானமாக இருப்பாங்க. நான் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அது சில நேரங்களில் அவர்களுக்கு ஒரு எதிராக கூட மாறலாம். அவங்க சொல்கிறது சரியில்லை அப்படின்னு கூட மாறலாம். ஆனாலும் சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு உயர்ந்த நிலையிலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு 12 ராசிகளில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நாம் இப்போது முருகப்பெருமானுடைய வீடியோ காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சியை பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு அரோகரா, பாலதண்டாயுத பணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதேனும் பழைய நோய் மீண்டும் தொற்றுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் விரும்பாமலேயே யாரிடமாவது பணம் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தடைபடலாம். இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களில் அவமானம் ஏற்படலாம். திட்டமிட்ட பணிகள் உங்களுக்கு நிறைவேறாது. தேவையற்ற வேலைகளில் நேரம் வீணாகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது? ஜூலை 12 முதல் நவம்பர் 28 வரை சனி வக்ரகதியில் சஞ்சாரிக்கும் போது இந்த ராசிக்காரர்கள் மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சிலர் அவர்களுடைய நல்லெண்ணத்தை பயன்படுத்திக்கலாம். அவர்கள் இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும். நீதிமன்ற வழக்குகளையும் சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பின்னாடி வருத்தப்பட நேரிடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் குளத்தில் மீன்களுக்கு மாவு உருண்டைகளை போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரண நாட்கள்லையும் போடலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட அமாவாசை நாட்களில் இது போல் செய்வது ரொம்ப சிறப்புங்க. மேலும் கருப்பு எருமை மாட்டுக்கு எண்ணெயில் பொரித்த கருப்பு கொண்டை கடலையை கொடுக்கலாம். சனி பகவானை பிரசன்னப்படுத்த இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதாவது ஓம் ஹ்ரீம் நீலாஞ்சன ஸ்மாபாசம் ரவிபுத்திரம் யாமாக்ரஜம், இதை சொல்லி வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருப்பு நாய்களுக்கு, கருப்பு பசுவுக்கு ரொட்டி கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவானுக்கு எள் சாதம் நெய்வேத்தியமாக கொடுக்கலாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் குறையும் என்று சொல்லப்படுது. சரி, மேலும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் பரபரப்புடன் பறந்து விரிந்த மனப்பான்மை கொண்டவங்க. 2025ஆம் ஆண்டு குறித்து பலருக்கும் பலவித எதிர்ப்புகள் இருக்கலாம். 2025 சனி பயிற்சியில் சிம்மராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்னென்ன குழப்பங்கள் நிலவும், சனி பயிற்சியால் சிம்மராசிக்காரர்களுக்கு வர இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிம்மராசி இத்தனை நாள் சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம். இது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். 7ஆம் இடம் சனி பகவான். சூரியனும் சனியும் சத்ரு கிரகங்கள். 7ஆம் இடம் திருமண வாழ்வை குறிக்கும். இது நாள் வர அவர்களுக்கு திருமண வாழ்வு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். சிம்மத்துக்கு அஷ்டம சனி தொடங்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதனால் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. சனி பகவான் இருக்கும் இடத்துல பிரச்சனை கண்டிப்பாக தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். மேலும் 7.5 சனியினுடைய
பாதி தாக்கம் அஷ்டம சனியில் இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் புதிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. திருமண வரன் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் சங்கடங்கள் வந்து செல்லும். இதனால் எதையுமே நன்கு திட்டமிட்டு செய்வது நல்லது. மேலும் லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வர்றதால சில யோகங்கள் உங்களுக்கு வரும். நீண்ட கால பகைகள் விலகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ராசியில கேது இருக்கிறதால கண்டிப்பாக ஞானம் கிடைக்கும். சனியால் வேலை உள்ளிட்டவற்றில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. மேலும் அது கடினமாக இருந்தாலும் கூட கெட்டியாக நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு தேடி வர்ற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஒரு சில கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி பிரிந்து போனால் இந்த கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம். மேலும் பணியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வாழ்க்கை துணையால் சொத்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, கவனமாக இருக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் புதனினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதால சில நேரம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். மேலும் இது மட்டும் இல்லாமல் சில நேரம் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலை கூட உருவாகலாம். சட்டம் வழக்கு விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிர்பாராத பிரச்சனைகள் கூட வரலாம். கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது. கவனமாக இல்லாவிட்டால் அவமானங்கள் தோல்விகளை சந்திக்க நேரிடலாம். கோபத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வந்து செல்லும். வேலை பளு அதிகரிக்கும். வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பெரிய முதலீடு தொழில் தொடங்குவதற்கு சிக்கலை ஏற்படுத்தாமல் தந்தை உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், முக்கியமாக பெண்கள் கால் பாதம் பகுதியில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். கணவர் உறவினரிடம் யோசித்து பேச வேண்டியது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பு. எதிலுமே நிதானமாக செயல்படுவது மிக பெரும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறதால வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். கடன் வாங்கக்கூடாது. மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலும் ராசிக்கு 12ஆவது இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது என சொல்லப்படுது. சரி, பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளியவர்களுக்கு தானம் செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது, சனிக்கிழமை சிவனுடைய ஆலயங்களில் வழிபாடு செய்வது, திருநள்ளாறு சென்று நீராடி சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வது, பரிகாரங்கள் செய்வது, இவையெல்லாம் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஒரு கிரக பயிற்சி அப்படிங்கும்போது அந்த கிரக பயிற்சி மற்ற எல்லா ராசிகளை காட்டிலும் நமக்கு ஒரு முக்கியத்துவமாக அதிகமான பாதிப்புகளையோ அதிகமான எச்சரிக்கையோ கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நவகிரக வழிபாடு மேற்கொள்வது கூட உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் நாம் சனி பகவானுக்கு வழிபட்டு வாங்க. சனிக்கிழமைகளில் அவருக்கான வழிபாடுகளையும் அவருக்கான தீபங்களை ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தாமல் சனி பகவானுடைய பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த 2025வது ஆண்டு 2025வது ஆண்டில் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. நீங்கள் எந்த ஒரு உணவையும் தேவையில்லாமல் சாப்பிட்றதும் தப்பு. அப்படி தேவையோடு அளவோடு சாப்பிட்டு நிறைவான வாழ்க்கை வாழ்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.